என்னம்மா வெறும் தட்டில் போட்டு எடுத்துட்டு வரீங்க? ஸ்பூன் எங்க? என்னடா ஒன்னொன்னா சொல்ற கையில வேலைக்கு போகணுமா வேணாமா? என்னம்மா இந்தானா ஊட்டி விடுமா. நீ ஏன் சாப்பிட மாட்டியா? அடுத்த வருஷம் வேலைக்கு போனோம், 1008 வேலை இருக்கும். நான் கையில் எடுத்து சாப்பிட்டா அப்புறம் என்னம்மா அந்த 1,50,000 மதிப்பு? ஊட்டி விடுமா. இன்டர்வியூ போயிட்டு வந்து சரியான டயர்டு. கொஞ்சம் மசாஜ் மட்டும் பண்ணி விடுங்க தலையில. தலையை மட்டும் லைட் அம்மி கொடுங்க. இன்டர்வியூல எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ வேலைக்கு போகணுமா வேணாமாம்மா? என்னடா அவங்களாம் வேலைக்கு போக மாட்டேன், இவ்வளவு நாளா சுத்திட்டு தான் தெரியுது. இப்பதான் வேலைக்கு போறேன்னு ஏதோ போயிருக்க இன்டர்வியூக்குன்னு, அதுக்குள்ள கையமுக்கு காலம். இந்த கேள்விதானே கேட்டா வாய் தானே பதில் சொல்லியிருக்கோம். உடம்புல இருக்க மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணி பதில் சொல்லியிருக்கேம்மா, நான் மூளையை மட்டும் பயன்படுத்தல. மா மா ஒரே டயர்டா இருக்கு, குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வாமா. தண்ணியா? ஹாட் காஃபி அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துருவோமா? நல்லா வெளில மழை வேற பெய்யுது, நல்லா சுடு சுடுன்னு எதனா போட்டு எடுத்துருவோமா. என்னம்மா பால் இல்லைன்னா இது ஒரு ஆன்சராமா? போய் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுமா. நான் எங்க போயிட்டு வரேன்னு தெரிஞ்சா நீங்க இப்பெல்லாம் பேச மாட்டீங்க. இன்டர்வியூ போயிட்டு வரேம்மா. ஆமாமா. என்ன வேலைக்கா? எல்லா ஐடி கம்பெனியும் என்ன மாதிரி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. கடைசியில் இப்ப பாஸ் ஆனவன ஐடி கம்பெனிக்காரன் தான் என்னோட அதிகமா சந்தோஷப்படுறானா பாத்துக்கோங்க. ஸோ நீங்க மாசம் 1,50,000 சம்பளத்தை இழக்க போறீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தான். வேற யாருக்கு? இல்ல சும்மா சொல்றேன். மா இதெல்லாம் பார்த்தா தெரியலையாம்மா? டக்கின் பண்ணிட்டு வாட்ச் வாங்கிட்டு தலைலாம் மாதிரி நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் லெட்டரோட வந்திருக்கேன். மை அப்பாயின்மெண்ட் லெட்டர். இன்டர்வியூ பாஸ் ஆயிட்டேன், அடுத்த வாரத்துல இருந்து வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. பொய் சொல்றியாவா? திறந்து பாருமா. வேலை கிடைச்சிருக்குன்னு வந்து சொல்றேன், வேலைக்கு எடுத்து உட்காந்துட்டு இருக்கேன். அதுதான் அப்பாயின்மெண்ட் லெட்டரு. அடுத்த வாரத்துல வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. உங்க சம்பளம் 1,25,499 ரூபாய். ஜிஎஸ்டி எல்லாம் பிடிப்பாங்கல்ல, ஜிஎஸ்டி பிடிக்காம நம்ம ஊர்ல எதை தான் வாங்க முடியும்? ஜிஎஸ்டி பிடிச்சி மிச்ச காசு தான் நாங்கள் கையில் வரும். 1,00,000 ரூபாய் தான், போக இன்க்ரிமெண்ட் ஆகுமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கம்மி தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது என்ன செய்யணும் இப்ப? ஏன் கொடுக்குற 1,00,000 ரூபாய்? ஏன் அநியாயத்துக்கு கொடுக்குற? அவன் 10,000 5,000மே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உனக்கு 1,50,000 நீ கிழிச்சு கிழிச்சு. நான் இன்டர்வியூல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேம்மா. என்ன பண்ணிருக்க பெர்ஃபார்ம்? அவங்க பெர்ஃபார்ம் இல்லம்மா, பெர்ஃபார்ம். சரி அது வராது, விட்டுருங்க. இன்டர்வியூல கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கு அந்த அளவுக்கு அழகா பதில் சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். சொன்னா கூட 1,50,000 ரூபாய் தர மாட்டாங்க. அது என் மூளையை வச்சுதான் கொடுக்குறாங்க. மூளையை வச்சா வெயிட் போட்டு கொடுப்பாங்க காசு. மூளைனா அந்த மூளையே கிடையாதுமா. அவங்க கேள்வி கேட்கறாங்களா, அதுக்கு நான் எப்படி என்னோட திறமையால என் மூளையை பயன்படுத்தி பதில் சொல்றேன்னு பார்த்து அதுக்குதான் இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் என்னமா இப்படி போடுறீங்க? வேலைக்கு போலாமா? இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கமா? ஆமாமா. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எல்லாம் போங்க, 1,50,000 உங்க கைக்கு வராது, கொடுங்க நானே செலவு பண்ணிக்கிறேன். சரி அப்ப 1,50,000 வேணாம்ல, விட்டுருங்க. ஏன் பேசிட்டு இருக்கீங்க? 1,50,000 ரூபாய் வேணாம்ல? வேணாம்ல
எனக்கு வேணுமா வேணாமா? வேணுமா? எனக்கு அநியாயத்துக்கு போய் சொல்றியே 1,00,000 ரூபாய் எனக்கு பாக்கா ஒரு 10,000 20,000 சொன்னீங்கன்னா நம்பலாம். அவ்வளவு தானே சொல்லு. என்னோட நாலேஜ் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்கம்மா. என்னது? ஐயோ, அறிவு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு அறிவா? எல்லாருக்கும் 6 அறிவு. அறிவுன்னு சொல்லாங்க. இவ்வளவு பெருசா வாங்கின ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறது வேலைக்கு போல வாய பாரு. சரி சாப்பிட வேணாம், பசிக்குது. என்ன இருக்கு சாப்பாடு கொடுத்தவா? சாப்பாடா? அப்ப எதனா வெளில போய் வாங்கிட்டு வாமா. அடுத்த வாரத்துல இருந்து வேலைக்கு போனோம். இப்பவே நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் அடுத்த வாரத்துல இருந்து திரும்ப வேலைக்கு போக முடியும். வெளியில போய் என்ன வாங்கிட்டு சொல்ற? இப்ப என்ன போய் ஏதாச்சும் சாண்ட்விச் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க சாப்பிட்டு. ஷவர்மா. எனக்கு ஷவர்மா தான் ஷவர்மாவும் தெரியாது. வீட்டுல இருக்கிறதா ஒன்று எடுத்துட்டு வாமா. என்ன உச்சி உச்சின்னு இருக்க வேலையை எடுத்துக்கிட்டு சொல்லுடா என்ன வேணாம். டென்ஷன் பண்ணாதம்மா. டென்ஷனு நான் வேலைக்கு போக போறது இல்ல. வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டேன்னு ஓவரா பண்ற. எல்லாராலையும் செலக்ட் ஆக முடியுமா? நீங்க போனா இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியுமா? படிக்கலையே. நானும் தான் படிக்கல. ஆனா எப்படி செலக்ட் ஆன? அறிவு வேணும். ரொம்ப அறிவு இருக்கு. விடுங்க, நீங்க எனக்கு சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வர தேவையில்ல. நான் வேலைக்கும் போக தேவையில்ல. விடுங்க. அப்புறம் என்ன சாப்பாடு கேட்டா ஒன்னும் போட்டு வர மாட்டேங்க. இப்ப எனக்கு கை கால்லாம் வலிக்குது, டயர்டா இருக்கு. சாப்பாடு போட்டு வரலாம் தானே கேட்டேன். மாட்டேன் சொன்னேன். இருக்குது எலும்புதே எலும்பு வச்சுக்கிட்டே இருக்கும். சொல்ல சாப்பாடு போட்டு வரவா? என்ன சாப்பாடு இருக்கு? கீரை குழம்பு வச்சிருக்கேன். வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் போடாம வெறும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அந்த பவுடர் இருக்கும்ல, அது போட்டு செஞ்சு எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். அந்த பவுடர் கூட இல்லையாடா? மா இல்லனா போய் வாங்கிட்டு வந்து செய்யுமா. என்ன வேலைக்கு போகணுமா வேணாமா? இந்த பையன் என்ன இப்படி படா படுத்துது. போய் பாரு இரு. மா இந்த ஃபோன் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுமா. என்னடா உட்கார்ந்து ஒரு வேலையா எடுத்துட்டு இருக்க? வேலைக்கு போகணுமா வேணாமா? என்னடா வேலைக்கு போனா ஓடுனா கேட்டுட்டு இருக்க? நீங்க நான் சொல்றது கேட்கலாம். அப்ப நானும் நீங்க சொல்றது கேட்க முடியாது. சொல்லிட்டேன். சும்மா ஒண்ணா சொல்லிட்டு இருக்கேன். எப்படி நான் கடைக்கு போய் வரேன். சீக்கிரம் A few moments later. எவ்வளோ நேரமா? கடைக்கு போய் வரணும்டா. ஸ்கிரீனை சாத்தி விடுங்க, கொசுலாம் வருது பாருங்க. மா அப்படியே அந்த குட் நைட்டையும் போட்டு விடுமா. என்ன ஒரு வேலை எடுத்துட்டு இருக்க? வேலைக்கு போகணுமா வேணாமா? 1.5 லட்சம் ரூபாய். அப்புறம் உங்க நஷ்டம் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. A few minutes later. என்னம்மா வெறும் தட்டில் போட்டு எடுத்துட்டு வரீங்க? ஸ்பூன் எங்க? என்னடா ஒண்ணா சொல்ற கையில வேலைக்கு போகணுமா வேணாமா? என்னடா வேலைக்கு போணுமா வேணாம்ன்றது அப்படியே எடுத்துறேன். மா மடியில வைக்க முடியாதுமா, எடுத்துட்டு போயிட்டு ஸ்பூன் வச்சு எடுத்துட்டு வாமா. ஆனா ரொம்ப பண்ற. ஒரு வேலைக்கு போறேங்கிறது சொன்ன உடனே 1.5 லட்சம் ரூபாய். அப்புறம் உங்களுக்கு தான் நஷ்டம் பாத்துக்குவாங்க. வேலை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க நீங்க. இந்தா என்னம்மா இந்தானா ஊட்டி விடுமா. நீ ஏன் சாப்பிட மாட்டியா? அடுத்த வருஷம் வேலைக்கு போனோம். 1008 வேலை இருக்கும். நான் கையில எடுத்து சாப்பிட்டா அப்புறம் என்னம்மா அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு? ஊட்டி விடுமா. நான் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். போதும் எடுத்துருமா. எனக்கு டேஸ்ட் பிடிக்கல. என்னடா அவ்வளவு சோறு போட்டு கலரிட்டு வந்திருக்கேன். டேஸ்ட் பிடிக்கலம்மா. என்னடா டேஸ்ட் பிடிக்கல? நீ தானே இத வாங்கிட்டு வந்து பவுடர் எடுத்து கலர் சொன்ன. ஃப்ளேவர் நீங்க வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல, எனக்கு பிடிக்கல.
நான் பிடிக்காத சாப்பிட்டு வயிறுல தானே ஆய் அப்புறம் லூஸ் மோஷன் அப்புறம் வேலைக்கு போக முடியாம வீட்டுல படுத்துட்டா அப்புறம் யார் அந்த 1,00,000 சம்பாதிப்பா? நீங்களா சம்பாதிப்பீங்க? சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆகாதுடா, அப்படிலாம் நினைக்காத. சாப்பிடுப்பா. நானாமா நான் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட நம்பி சாப்பிடுவேன். ஆனா உங்க சாப்பாடு நான் யோசிச்சு தான் சாப்பிடணும். இப்ப விநாயகர் உனக்காக தானே கடைக்கு போய் வேணாமா வேணானா விடுங்க. அவன் 1008 ப்ரெஷர்ல இருக்கான். ஏன் சும்மா நைன்னு இருக்கீங்க? போங்க. இந்த சாப்பாடுல யாரு சாப்பிடுறது? நீங்க சாப்பிடுமா. நான் கீரை குழம்பு வேற வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. சரி சாப்பிடுறதுனா சாப்பிடுங்க, இல்லைன்னா இது போய் மூடி வைங்க. ஆனா நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன் வைங்க. அது அப்படியே ஒரு வாரம் ஆகும் சாப்பிட்டு காலி பண்ணேன். மூடி வைக்கிறேன், வேலை என்னன்னு சொன்னல. சும்மா நைன்னு இருந்தீங்கன்னா வேலைக்கு போக மாட்டேன், கிழிச்சு போட்டுருவோம் லெட்டர் எடுத்து. நீ தானப்பா சொன்ன வேலைக்கு இது மாதிரி போங்க, ஃபர்ஸ்ட் போய் வச்சுட்டு வாங்க. குடி தண்ணி மோதுவாங்க, காரமா இருக்கு எனக்கு. வேலை கிடைச்சது இவ்வளோ போமா. எடுத்துட்டு போமா. ஏமா மாசம் நின்று இருக்கீங்க? போங்க. வேலை என்ன வேலை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். வேலைக்கு அந்த கம்பெனி பேர் சொன்னா உங்களுக்கு தெரியுமா? டாப் மோஸ்ட் பெரிய ஃபெமிலியரான ஒரு ஐடி கம்பெனி. அங்க இந்த உலகத்திலேயே நல்ல அறிவாளிகளா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள மட்டும் தான் சேர்ப்பாங்க. அந்த லிஸ்ட்ல நான் இருக்கேன் இப்போ. நிஜமா சொல்ற? ஆமாமா. லெட்டர் நான் கிழிச்சு போட்டுறேன். பின்னா என்ன நம்ப மாட்டீங்க? நம்ப மாட்டேன்னு இல்ல. சரி இதுக்கு ஏதோ இந்த இன்டர்வியூ அப்ப சைலண்டா போய் தண்ணி வச்சுட்டாங்க. போங்க. அதை வைக்கிறேன். எங்க வேலை என்ன வேலை அப்பாட சொல்லணும்ல, அதை என்ன ஏதுன்னு கேட்கிறேன். அதெல்லாம் சொல்லிக்கலாம். இன்டர்வியூ போயிட்டு சரியான டயர்டு. கொஞ்சம் மசாஜ் மட்டும் பண்ணி விடுங்க தலையில. தலையை மட்டும் லைட் அம்மி கொடுங்க. ஆமாமா, இன்டர்வியூல எவ்வளவு ப்ரெஷரு. அவங்க எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, உலகத்துல இருக்க எல்லா மொழியிலையும் கேள்வி கேட்பாங்க. எல்லா மொழியும் மாத்தி மாத்தி பேசி எனக்கு மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி கதை இருக்கு. மசாஜ் பண்ணி விடுங்க. வேலைக்கு போகணுமா வேணாமா? நானு என்னமா பண்றீங்க? நீச்சல் தெரியாதவங்க கிணத்துக்குள்ள வந்துட்டா வயிற்ற போட்டு அமுக்குவாங்களே, அந்த மாதிரி அமுக்கின்னு இருக்கீங்க. முன்னாடி வந்து இப்படி இப்படி சாஃப்டா. பொறுமையா பொறுமையா பொறுமையா. எந்த ஊர்ல போ வேலை? ஒரு மாசம் இங்க இருப்பேன், ஒரு மாசம் அமெரிக்கா போயிடுவேன், அப்புறம் ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி மாறி மாறி. அங்கேயும் வரலாம். ஒழுங்கா அமுக்குமா. அங்கெல்லாம் போனா எப்படிப்பா? வீட்டுக்குலாம் வரணும்ல, வர முடியலையா? அதெல்லாம் ஃப்ளைட் இருக்குமா. காலைல வந்துட்டு டீ குடிச்சிட்டு ஃப்ளைட்ல போயிடுவேன். மதியம் சாப்பாட்டுக்கு ஃப்ளைட்ல வந்து திருப்பி போயிடுவேன். நைட்டு டின்னருக்கு வந்து சாப்பிட்டு அப்புறம் காலைல திருப்பி ஃப்ளைட்ல போயிடுவேன். கம்பெனிலே கொடுக்குறாங்க எல்லாம். அப்ப நான் என்ன சும்மா சொல்றேன்னா? அப்ப எடுங்க, கிழிச்சு போறேன். எடுங்க, எடுமா. அதை சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்றேன். ஆனா இது ஏற்கனவே போகணும். அவங்களே தான் கொடுப்பாங்க, வண்டிலாம் அவங்களே வச்சிருவாங்க. ரைட்டு தானே? 10 நிமிஷம் இங்கேருந்து வந்துட்டு போயிடும். கை காலம் கொஞ்சம் அம்மி கொடுமா. கை காலம் போது. A few inches later. இன்டர்வியூல எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ வேலைக்கு போகணுமா வேணாமாமா? என்னடா அவங்களாம் வேலைக்கு போக முடியாது. இவ்வளவு நாள் சுத்திட்டு தான் தெரியுது. இப்பதான் வேலைக்கு போறேன்னு ஏதோ போயிருக்க இன்டர்வியூக்குன்னு, அதுக்குள்ள கையமுக்கு காலமுக்கு. இந்த கேள்வி தானே கேட்டாங்க, வாய் தானே பதில் சொல்லியிருக்கான். உடம்புல இருக்க மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணி பதில் சொல்லியிருக்கேம்மா. நான் மூளையை மட்டும் பயன்படுத்தல. புரியுதா? உடம்புல இருக்க சதை, நரம்பு, ஆர்பிசி, டபிள்யூபிசி எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஆர்பிசி என்ன டபிள்யூசி என்ன? ஒன்றும் இல்லைம்மா, கையமுக்குமா.
இருக்கு. ஷோல்டர் என்னடா உடம்புலாம் வட வலிக்குது. சுடுதண்ணி வைக்கிறா? கால் கொஞ்சம் அமைக்க விடுமா. பார்க்காதம்மா, வேலைக்கு போகணுமா வேணாமாம்மா? ஏய் அப்படி போட்டேன்னு வச்சுக்கேன், சும்மா கை வலிக்குது கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னா கால் வலிக்குதுன்னா உடனே எல்லாத்தையும் அமுக்கமான்னு இருக்க. சுடுதண்ணி வைக்கிற குளிக்கிறியா? நான் இன்னைக்குமா குளிச்சிருக்கேன். படிச்சு வாங்கிதான் இப்ப எனக்கு கால் எதுக்கு வலிக்குது உனக்கு? நடந்து போனல, நடந்து இன்டர்வியூ நடந்து போனேன். அங்க சேர்ல இருந்து உட்காரதுக்கு நடந்து போனேன், சேர்ல இருந்து எழுந்து நடந்தானே வந்தேன். அது வலிக்குதுமா. ரொம்ப வேலைக்கு போகணுமா வேணாமா? அவனே என்ன வேலைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கு. அப்ப கிழிச்சிடறேன் அவனை. ஏண்டா அப்ப அமைக்க விடுமா. இப்பதான் உருப்படியான வேலை பார்த்துருக்க, வேலைக்கு போலான்னு அதை கிழிச்சு போடுறேன்ற. வேலைக்கு போகணும் உனக்கு என்ன அக்கறையே கிடையாதாடா? அதை எப்படி என்ன சாமியாட்ட வைக்கிட்டா? A few moments later. சரி, அரவிந்த் அண்ணா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு அரவிந்த் என்ன வீட்டுக்கு போற? இதோ லெட்டர் கொடுக்க. என்ன லெட்டரு? இதுதான்மா அப்பாயின்மெண்ட் லெட்டர். இது இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும். அடே என்ன பாரு, உனக்கு தானே வந்திருக்கு, நீ தானே போனேன்ன. ஆமாம்மா, அவர் ஊர்ல இல்லை பெங்களூர் வரைக்கும் போயிருக்காரு ஒரு சின்ன விஷயமா. அதனால என்ன வந்துச்சுன்னா வாங்கி வைக்க சொன்னாரு. அவங்க ஆஃபீஸில் போயிட்டு கீழே கவுண்டரில் வாங்கிட்டு வந்தேன். இப்போ போய் கொடுத்துட்டு வந்தாரு. என்ன வந்திருப்பாரு, போய் கொடுத்துட்டு வந்தாரு. இது யாருக்கு இப்போ வந்து இப்போ இந்த வேலைக்குங்கிறது? நீ இப்போ இன்டர்வியூக்கு போனேன்னு சொன்னீல, அது யாருக்கு வந்த லெட்ரு? உனக்கு வந்த லெட்ரு தானே? மா இப்போ வேலைக்கு போக போகிறது அரவிந்த் அண்ணாமா. நான் வேற இன்டர்வியூ போனேன், அது நான் ஃபெயில் ஆகிட்டேன். அவர் பாஸ் ஆகிட்டாரு, அவருக்கு அடுத்த வாரத்துல இருந்து வேலை. அதனால இது போய் கொடுத்துட்டு வந்துடு. இது இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும். இன்ன வரைக்கும் என்ன வேலை வாங்கினதுல நீ வேலைக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு இன்டர்வியூக்கு வந்தேன்னு சொன்னேன். நானும் இன்டர்வியூ போனேம்மா, ஆனா அது வேற இன்டர்வியூ. வேற இன்டர்வியூ. இப்ப இது வரைக்கும் இதுதான் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம். அப்படி 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் தான். ஆனா எனக்கு இல்ல, அரவிந்த் அண்ணனுக்கு. என்னமோ ஒரு சாப்பாடு கலந்து கொடு செய்ய. அப்பா மலைக்கு போயிருக்காருல, அதனால எல்லாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருப்பேன். சட்டையை கசக்காதுமா. வெட்டியா சுத்திக்கிட்டு அயன் பண்ணி மாட்டிக்கிட்டு தர சுத்திக்கிட்டு வந்து என்ன வேலை வாங்கியா? இது வேற போறோமா. அடுத்த வாரத்துல இருந்து போயிருவோமா? அடுத்த வாரத்துல இருந்து போயிருவோமா? இது இது அரவிந்த் 2 பேர் தான் இன்டர்வியூ போனோம். அவருக்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கும் கொஞ்சம் நான் பொறுமையா. நீ என்ன சொன்ன? மூளை கசக்கி கசக்கலையா? அது மூளை இருக்குன்னுல இருக்குமா? உங்களோட அதிகமாவே இருக்கு. என்ன இருக்கு? டைம் ஆயிடுச்சுமா, போய் குத்துட்டு வந்துடுறேம்மா. என்ன குத்துட்டு வந்துடுற? லெட்டர் அப்பாயின்மெண்ட் லெட்டர். நீங்க எங்க வேலை பார்த்தீங்க? சும்மா தான் சுத்திட்டு இருந்தீங்க. சும்மா சுத்திட்டு இருந்தேனா? ஆமா. ஒண்ணு மாதிரியா சுத்திட்டு இருந்தேனா? இப்படி சும்மா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏமல் படுத்தது எவ்வளவு கெடுக்கிறதுனே இருக்கே நீ. நான் போய் குத்துட்டு வந்துடுறேன். மா பாய்மா.